Hi, hello viewers. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Meesho appல ஆர்டர் போட்ட ப்ராடக்ட்டை எப்படி ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கீழ வந்து மை ஆர்டர்ஸ்னு சொல்லி அத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம எந்த இதை வந்து நம்ம ரிட்டர்ன் போடணுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர்னு சொல்லி இருக்கும். இப்போ அது கீழே வந்து பார்த்தோம்னா அவைலபிள் ஸ்டில் டேட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஆர்டர் போர்ட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ரிட்டர்ன் போட முடியாது. இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரிட்டர்ன் எதனால் போடுறோம் அப்படின்னு சொல்லி இது ரீசன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் நம்ம ஏதாவது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து சரியில்லை, இல்லை வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சிருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம என்ன ரீசனோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரிட்டனுங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பிக்கப் அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அங்கே சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பிக்கப் பண்ணுற அட்ரஸ் ஏதாவது மாற்றணுன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் போட்ட அட்ரஸே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாற்ற தேவையில்லை. அடுத்ததான் நம்ம அது கீழே சப்மிட்டுன்னு சொல்லியிருக்குது, அதை நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளது வந்து ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் வந்து சப்மிட்டுன்னு சொல்லி நம்ம இருக்கும். இதே அங்கே வந்து செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்ட டீட்டெயில்ஸ் வந்து இதில் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் சொல்லி அந்த இனிஷியேட் ஆனது வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ஷோ மோர் கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். வியூ ரிட்டர்ன் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கொடுத்தோம் அப்படின்னா அதாவது நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகும், எந்த டேட்டில் வந்து நமக்கு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போவாங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து அதில் காட்டுவாங்க. குவான்டிட்டி எத்தனை, பிக்கப் அட்ரஸ்ஸு, இது எல்லாமே இருக்கும். கீழே வந்து கேன்சல் ரிட்டர்ன் சொல்லி இருக்குது. அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணது வந்து கேன்சல் ஆகிரும். நமக்கு வந்து ரிட்டன் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மீஷோ ஆப்பில் வந்து ஆர்டர் போட்ட ப்ராடக்டை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.